ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மணத்தக்காளி கீரை நம்ம தோட்டத்தில் இருந்ததுப்பா. பின்னாடி நிறையா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க கீரை. இதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். மருமகளுக்கு எனக்கும் இது பைத்தம்பருப்பு போட்டு கூட்டு வைக்க போகிறேன். ஓகேவா? இதை என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா அதில் எப்போவுமே கீரைங்க வாங்கணும்னா, வெளியில் கூட வாங்கணும்னாலும் சரி, வீட்டில் பறிச்ச கீரையாக இருந்தாலும் சரி, மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவினோம்னா அதில் இருக்கிற கிருமிலாம் சாகும். இதுக்கு மட்டும் இல்லை, வெஜிடபிள்ஸ்க்கும் அப்படி தான். பாருங்கள், மஞ்சள் பொடி உப்புலாம் போட்டுமா நல்லா ஊற வச்சு 4-5 முறை கழுவணும். இதுக்கு குக்கரில் பைத்தம்பருப்பு, பூண்டு, தக்காளி, ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் வேக வச்சுருக்கேன். இது வெந்ததும் கூட்டு செஞ்சிடணும் நம்ம. ஓகே, பாருங்கள் நம்ம எப்படி கூட்டு பண்ண போகிறோம். இதை என்ன பண்ண தெரியுமா, கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினேன் வேகிறதுக்கு. எந்த தண்ணினா, நம்ம பருப்பு வேக வச்சோம்ல அதோட தண்ணியை ஊற்றி இதை கொஞ்சம் நேரம் திறந்த வழியே வெந்துடுச்சுன்னா மத்து போட்டு மசிச்சிக்கலாம். இதோட காய் இருக்குல்ல, பச்சைக்காய், அதை நம்ம போட்டு காரக்குழம்பு வச்சோம்னா நல்லாயிருக்கும்பா, சூப்பராக செம்ம டேஸ்ட். நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு அந்த பழுத்து இருக்குல்ல, அதெல்லாம் காய வச்சு தான் வத்தல் பண்ணுறாங்க. இதோடது இந்த பச்சைக்காயை தனியாகவே விற்கிறாங்க மார்க்கெட்டில். கிள்ளி இந்த சுண்டைக்காய் விற்கிற மாதிரி கவரில் போட்டு இதுவும் சேல் பண்ணுறாங்க. வாங்கிட்டு பூண்டு, சின்ன வெங்காயம், புளிலாம் போட்டு காரக்குழம்பு வச்சோன்னு வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது வாங்கிட்டு ஒரு முறை நான் வீடியோ போடுறேன். இப்போ இந்த கீரை வீடியோ பாருங்கள். நீங்கள் இந்த தண்ணி இருக்குல்ல, இதோட வேக வச்ச தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா வடித்து கீழே கொட்டக்கூடாது. இதை என்ன பண்ணலாம், நம்ம ஃபில்டர் பண்ணி கொஞ்சோண்டு பெப்பர், சால்ட்டு போட்டு சூப் மாதிரி குடிச்சிடலாம். அவ்வளோ நல்லது. வயிற்றில் இருக்கிற புண்ணுலாம் ஆறும்பா இந்த கீரை. ரொம்ப நல்லது இந்த கீரை. அல்சர் பேஷண்ட்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் என்ன பண்ண, வெறுமனை பருப்பும் இந்த கீரையும் வேக வச்சு அப்படியே மசிச்சுட்டு, பூண்டு போட்டு மசிச்சுட்டு, காரெல்லாம் போடக்கூடாது, அப்படியே கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, வயிற்றில் இருக்க புண்ணுலாம் நல்லா ஆறும். இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. ஆனால் இது யாருக்கும் தெரியாது, இது சாப்பிட மாட்டாங்க. சிறுங்கசப்பாக இருக்கும், ஆனால் அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இந்த பிள்ளைங்களாம் திங்காதுங்க, பார்த்துக்கோங்க. கசப்பு இல்லாத மாதிரி நம்ம கடைஞ்சிட்டோம்னா சாப்பிடுவாங்க. இந்த குக்கர்லேயே ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகா, வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு